கொடுங்க கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, சுகர் பேஷண்டால நோம்பு பிடிக்க முடியல, அதுக்கு 30 நோம்பு பிடிப்பதற்குள்ள சாப்பாட்டு பணத்தை கொடுக்கணும்னா அதை நோம்பாளிக்கு தான் கொடுக்கணுமா, இல்ல நோம்பு பிடிக்காம இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவ யார்ட்டையாச்சும் கொடுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். சரியான நேரத்தில் கேட்கப்பட்ட ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அடுத்து இன்னும் 10 நாள் ரமலான் வர்றதுனால இதை பற்றிய ஒரு செய்தி ஏற்கனவே நாம சொல்லி கொண்டிருந்த ஒரு நிலை, அதுல ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம கருத்து மாறி இருக்கிறோம். அதனால இது விளக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நம்ம ஆரம்பத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டா, நோன்பு வைக்க இயலாத ஒருவர் அவர் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நாம சொல்லி கொண்டிருந்தோம். அது பல வருடங்களாக சொல்லியிருக்கோம், பல பேர் அதை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. ஆனா குர்ஆனை ஹதீஸையும் கொஞ்சம் கூடுதல் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த சட்டம் ஏற்புடையதாக இல்லை. எந்த அடிப்படையில் அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்னு, இபாதத்துகள் எந்த இபாதத்தாக இருந்தாலும், எந்த ஒரு கடமையாக இருந்தாலும், யார் அதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவருக்கு தான் அது கடமை. சக்தி பெறாத யாருக்கும் அல்லாஹ் எந்த கடமையும் சுமத்த மாட்டான். குர்ஆனுடைய பொதுவான விதி, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த மனிதரையும் அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். நோன்பு வைக்க இயலாது அப்படின்ற ஒருத்தரை நோன்பு வைன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். பொதுவா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், முடியாத ஒண்ணா நீ செஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். நின்னு தொலை முடியல, நின்னுதான் ஆகணும்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். உட்கார்ந்துக்கேன்றுவோம். உட்கார்ந்து கூட சொல்ல முடியல, உட்கார்ந்துதான் ஆகணும்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். படுத்துக்கேன்றுவோம். ஒது செய்ய முடியல, செஞ்சுதான் ஆகணும்னு எல்லாம் சொல்ல மாட்டான். டைம் பண்ணிக்கின்றோம். அப்ப எந்த சட்டத்தையுமே முடியாதவர் செய்தாக வேண்டும் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. முடியாதவருக்கு விதிவிலக்கு. ஹராமான உணவுகளை சாப்பிடாதீங்க ஒரு பட்டியலை போட்டான். பட்டியலுடைய முடிவில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபமனிது துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி, யார் வரம்பு மீறாமலும் வழியை செல்லாமலும் நிர்பந்திக்கப்பட்டாரோ அவர் மீது குற்றமில்லை. சாப்பிடக்கூடாது, வேற வழி இல்ல, சாப்பிட்டுட்டியா பரவாயில்ல போ. அப்போ இயலாத சட்டங்கள் என்று மார்க்கத்தில் எதுவும் கிடையாது. இப்ப இவருக்கு நோன்பு வைக்க இயலல, இவர் மேல சட்டத்தை சொன்னா அல்லாஹ் சொன்ன அடிப்படைக்கே மாற்றமா இருக்குல்ல. இயலனா விட்டுருமா, இதுல ஏலாட்டியும் செய்யினா என்ன சட்டம், அதுக்கு பரிகாரம் பண்ணுனா என்ன சட்டம்? அப்ப அது அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது ஒன்று. அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது இயலவில்லை என்று சொன்னால் விட்டு விடுவதுதான் சரி. அல்லாஹ் முடியல, அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க அல்லாஹ் அப்படின்னு போயிட வேண்டியதான். அவர் அதற்காக எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அது கேள்வியாகவே வராது. அப்ப அடுத்து ஒரு கேள்வி வருது, அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்க? அந்த கேள்வி ஆன்சர் பண்ணணும்ல. அது எதை வச்சு சொல்லி இருக்கோம்னு பார்த்தா ஹதீஸ் புத்தகத்துல வருகிறது. இது மாதிரி இயலாதவர் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும்னு வருது. யாரு சொல்லி இருக்கிறான்னு பார்த்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொந்தமா சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதா வரல. இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிச்சு கொள்ளட்டும், அவர் சொன்னதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக விளங்கி கொண்டு நாமளும் அதை தத்துவாவாக தீர்ப்பாக மக்கள் மத்தியில சொல்லிட்டோம். நபிகள் யாரும் அப்படி கட்டளையிடாத காரணத்தினால நாம நோன்பு வைக்க முடியாதவர் அதற்காக எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை, யாருக்கும் உணவளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமா சும்மா தர்மம் செய்யட்டும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெருக்கிக் கொள்வதற்காக உணவளிக்கட்டும், அது தப்பு இல்லை. இதற்கு பரிகாரம் அது என்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயலாதவரிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். டோக்கன் நம்பர் 3.